ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம அந்த கல்யாணம் தான் இப்படி ஆயிடுச்சு, இந்த கல்யாணமாச்சும் ப்ராப்பராக பண்ண போகிறாங்க. அதுவும் சூர்யா வந்துட்டு தாலி வந்துட்டு ஆசைப்பட்டு கட்ட போகிறாரு, நம்ம நந்தினியும் இவர் தான் கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழுத்தில் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தோம். ஆனால் நம்ம நந்தினிக்கு தெரியாமல் தான் இதை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எப்படியோ அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வழியாக உள்ளே போயிடுறாங்க. ஆனால் சுந்தரவல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேயே வந்துட்டு ஏதோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே சம்மந்தமே இல்லாமல் சுரேகா வந்துட்டு, இல்லைம்மா நீங்கள் சாப்பாடு தான் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அப்போ மறந்தது ஏதோ ஒரு ஃபைலை தான் மறந்துருக்காங்க. அதை வந்துட்டு யாருமே கவனிக்கவே இல்லை. இவங்க எல்லாருமே இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம சூர்யா சார் வந்துட்டு பூ வாங்கி வை அது இதுன்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக இருந்தால் கூட நம்ம நந்தினிக்கு டவுட் வந்திருக்காது போல். புதுசாக பூவெல்லாம் வாங்கி கொடுக்கவும் நம்ம நந்தினிக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. டவுட்டோட தான் உள்ளே போகிறாங்க, ஏதோ இவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நந்தினி உள்ளே போகிறாங்க. ஆனால் இங்கே நம்ம சுந்தரவல்லி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஐயையோ ஏதோ ஃபைலை மறந்து வச்சிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃபைல் இல்லை. உடனே கார் ரிட்டன் வருது வீட்டுக்கு. ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டில் யாருமே இல்லை. எங்கே கல்யாணம், யாருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா எல்லாரும் எங்கேயோ வெளில போய்க்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே எப்படி ஒரே டைமில் வெளியில் போகும்போது நந்தினி எங்கன்னு கேட்கும்போது, நந்தினியும் சூர்யா ஒன்றா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நம்ம சுந்தரவல்லி கிட்ட சொல்ல சுந்தரவல்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அது எப்படி அவங்க தனியாக போயிருக்க முடியும், எனக்கு புரியல, அது மட்டும் என்னன்னு சொல்லி, எப்படி என்ன உனக்கு எதனா தெரியுமா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி கல்யாணத்துக்கிட்ட கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு எதுவுமே தெரியாதும்மா, எல்லாரும் வெளியே போனாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணுன்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் தெரியாதனமாக சொல்லிடுறாரு. அவ்வளோதாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு? ஆமாம்ல, நான் அருணாச்சலம் கூட அங்கே சொன்னாரே, அவர் கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தாண்டி தான் போகணும்னு சொல்லி அந்த இடத்துல கூட மழுப்புனாங்க. அப்போ எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. நம்ம சுந்தரவல்லிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அருணாச்சலையாவுக்கு, சுரேகாவுக்கு, மாதவிக்கு எல்லாருக்கும் மாறி மாறி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே எடுக்கவே இல்லை. நம்ம சுந்தரவல்லிக்கு டென்ஷன் மண்டைக்கு ஏறிடுச்சு. உடனே ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், இல்லைங்க இன்றைக்கி நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன், நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி சொல்லிடுறாங்க. ஆகா, கல்யாணத்துக்கு தெரிஞ்சிச்சு, நம்மக்கிட்ட எதனா உளறிட்டோமா, வசமாக இவ்வளோ கோவமாக இருக்காங்களே, அம்மா மீட்டிங்கை கேன்சல் பண்ணுற அளவுக்கு கோவமாக இருக்காங்களே, நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்துக்கு பயம் வர என்ன பண்ணுறதுனே தெரியாமல் படபடன்னு இருக்கிறாங்க. உடனே சுந்தரவல்லி கார் எடுத்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வண்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே இப்போ தான் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இறங்கி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டே இருக்கும்போது இங்கே நம்ம சுந்தரவல்லி அங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. உள்ளே போயிட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சுந்தரவல்லி கரெக்டாக நந்தினி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி தாலி கட்ட போகிற நேரத்தில் நம்ம சுந்தரவல்லி அந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரல். ஏன்னா நம்ம சுந்தரவல்லி ஆல்ரெடி சூர்யாவுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. இது பத்தாததுக்கு வேற இந்த மாதிரி நடக்கும். நம்ம சுந்தரவல்லி செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுங்க நம்ம சேனல்